வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நம்ம தளபதி தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடிய நமக்கு எல்லாருக்கும் காமிச்சாரு. அத துவக்கியும் வச்சாரு. வேற லெவல்ல இருக்கு. இப்போ அந்த கொடியில என்னென்ன சின்னங்கள் இருக்கு, அதற்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஏன்னா இத பத்தி ஆஸ் யூசுவல் நம்ம எதிரிகள், அதான் அந்த டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லா முட்டாங்களும் ஏதோ இது அப்படி சொல்லுது, இல்ல இது அப்படி சொல்லுது. இது பத்தாதுன்னு நம்ம சினிமாவில் நம்ம ரைவல் ஃபேன்ஸ் இவனுங்க தொல்லை அதுக்கு மேலே அது இதுன்னு. ஏன்டா உன் நடிகர் அரசியல் வரத்துக்கே உனக்கு துப்பு இல்லை. எங்கால் வந்திருக்காரு உச்சத்தில் இருக்கும்போது நீ சொன்னான்னு சொல்லாட்டியும் எங்கள் தலைவன் தான் நம்பர் ஒன்று. அப்படி இருந்தும் அரசியலுக்கு வர தைரியம் எங்காலுக்கு இருக்குது. நீ வாட்டு வீட்டில் உட்காந்து மிச்சர் சாப்பிட வேண்டியது தானே. உனக்கெல்லாம் எதுக்கு இந்த பேச்சு? சரி இவனுங்களை விடுங்க, நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா யானை. யானை பாருங்கள், அதுவும் சாதாரண யானை இல்லைங்க, போருக்கு போகும் யானை. ஸோ போர் யானைன்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் வாருக்குலாம் போகும்போது இந்த போர் யானை யூஸ் பண்ணி அதுவும் நம்ம இந்திய நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா யானை பயங்கரமான ஒரு போருக்கு யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விலங்கு. ஏன்னா நீங்கள் வெளிநாட்டில் இப்போ ரோமன், ஈஜிப்ஷியன் அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே யானையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க போருக்கு. வெறும் அந்த குதிரை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊரில் அவங்களோட நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது யானை தான். உங்களுக்கு தெரியும், ஒரு வாட்டி அலெக்சாண்டர்லாம் வரும்போது அவர் ஃபஸ்ட்டு பார்த்து வியந்தது இந்த யானை படை தான். ஏன்னா அவருக்கெல்லாம் யானை படையெல்லாம் அவங்ககிட்ட இல்லை. உங்களுக்கு யானை எவ்வளோ பெரிய மிருகம், எவ்வளோ அறிவார்ந்த மிருகம், எவ்வளோ ஒரு வலிமையான மிருகம் சொல்லிட்டு. ஸோ அது நம்ம அந்த காலத்தில் கிட்டத்தட்ட நம்ம தான் என்ன சொல் நம்பர் 1 நேஷன் வச்சுக்கலாம். இங்கே இருந்த ராஜாக்கள் தான் இந்தியா ஃபுல்லாக. ஸோ நம்மளுக்கு மிகப்பெரிய பலம் அது யானை படை தான். ஏன்னா யானை படை தான் நம்மளுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா மற்ற நாடு, மற்ற யூரோப்பியர், மற்ற ஊர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வெறும் குதிரைப்படை தான் மெயினாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட யானை படை. ஸோ அந்த யானையை போர் யானை அதை பிரதிபலிக்குது அந்த சிம்பிள். அதுலேயும் இன்னொன்று முக்கிய விஷயம் பாருங்கள், இது நம்ம ஊர் யானையா இல்லை ஆஃப்ரிக்கன் யானையான்னு பார்க்குறேன். அதில் வேறு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இதில் பாருங்கள், யானையோட காதை கவனிச்சிங்கன்னா காது பெருசாக இருக்குது. அதேமாதிரி யானையோட நிறத்தை பாருங்கள், அது ஒன்றும் ஃபுல் கருப்பில் இருக்கிறேன். நம்ம ஊரில் இருக்கிற யானையெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பில் தான் இருக்கும். ஸோ இது ஒருவேளை ஆஃப்ரிக்கன் யானை. இதில் ஒன்று மட்டும் புரியுதுங்க, நிறையா வெறும் இப்போ மற்ற கட்சிலாம் பார்த்திங்கன்னா, இப்போ சோக்கால் இப்போ கரப்ஷன் பண்ணிகிட்டு இருக்க இந்த லூசுத்தரமான கட்சிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏன்ஷியன் டைம் போக மாட்டேங்குது. எப்படின்னா ஏன்ஷியன் நம்ம தமிழ் வரலாறு, பூர்வீகம் அந்த மாதிரி போகிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா அந்த போர், அந்த தமிழ் கலாச்சாரம், அந்த ராஜா சோழன் அந்த அந்த இதுக்கு அதாவது ஆதி கொடின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுலேருந்து தளபதி கொண்டு வர்றாரு. அதை நான் பார்க்குறேன். ஏன்னா வேறு எந்த கட்சியும் அப்படி ரொம்ப பேக்கு ஹிஸ்ட்ரிக்கெலாம் போக மாட்டாங்க. இவர் ரொம்ப நம்மளோட அந்த ஆரம்பத்துலேருந்து ஆதி அகர முதல் எழுத்து மாதிரி தமிழனோட அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து வர்றாரு தளபதி. அது நல்லா தெரியுது. இதை கண்டிப்பாக மாநாட்டில் ஏன் இது எந்த மாதிரி யானை, எதுக்கு இதை சூஸ் பண்ணாருன்றது கண்டிப்பாக சொல்லுவார். ஆனால் போர் யானை இன்னொன்று இது பார்த்தா நம்ம ஊர் யானை மாதிரி இல்லை, ஆஃப்ரிக்கன் யானை மாதிரி இருக்குது. ஸோ எதுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்றது இது தளபதி மாநாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. அதே மாதிரி வாகை மலர் இருக்குது பார்த்திங்கன்னா நடுவில், கொடிக்கு நடுவில். அந்த வாகை மலர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் போருக்கு போய் ஜெயிச்சுட்டு வரும்போது இந்த மலர் தான் சூடுவாங்க. வெற்றியோட அடையாளம் இந்த மலர், வாகை மலர் சொல்லிட்டு. ஸோ தமிழக வெற்றி கழகம் பேர்லேயே வெற்றி இருக்குது. ஸோ நம்ம வெற்றியை நோக்கி போகிறோம், வெற்றி தான் நம்ம இலக்கு அப்படின்ற ஒரு சிம்பல். இதுவும் பார்த்திங்களா, ஒரு வெற்றின்றதுக்கு நிறைய விஷயங்கள் லேட்டஸ்ட்டாக மாடர்ன் லைஃப்பில் இருந்து கொண்டு வரலாம். பட் அப்படி கிடையாது. தலைவர் பாருங்கள், தமிழ் ஹிஸ்ட்ரின்னு எடுக்கிறத பாருங்கள். ஸோ தமிழ் அந்த ஹிஸ்ட்ரி அந்த குடிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அதில் எனக்கு தெளிவாக தெரியுது. அதுவும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ரெட்டு ஒரு ஃபேன் சொன்னார், ஹரித் சொல்கிறாருன்னா விஜய் நிறையா ரத்தத்தை நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதோட வெளிப்பாடு ஒரு ரத்தம் ப்ளஸ் ரத்தம் நம்மளுக்கு பவர் எல்லாமே தெரியும். அதேமாதிரி மஞ்சள் ஒரு மங்களகரமான கலர், ஒரு புதிய ஆரம்பம், ஃப்ரெஷ் அப்படின்னு நிறையா சொல்லலாம். இந்த மாதிரி கொடி உண்மையிலே நல்லா யோசித்து தளபதி பண்ணியிருக்காரு. பட் அதோட முழு அர்த்தத்தையும் தளபதி தான் சொல்லணும். அதை பற்றியும் தளபதி நேற்று சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இதை பற்றி எல்லாமே மாநாட்டில் சொல்லுவார். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் இங்கேயே சொல்லிட்டு அப்புறம் மாநாட்டில் என்ன சொல்லப்போகிறேன். இதை பார்த்து எல்லா நியூஸ் சேனல்லையும் கதறல், இவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, கொடியை மட்டும்தான் வெளியிடுறாரு, இவர் எந்த கொள்கையும் சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்டா இதிலே தெரிஞ்சு போச்சு சமத்துவம். அந்த ஆன்தம் ரிலீஸ் பண்ணாங்க, அதில் எல்லாம் கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு எல்லாருமே சமம், அதுமாதிரி நம்ம தமிழ் அந்த ஹிஸ்ட்ரி முக்கியம், அந்த மாதிரி சமத்துவம் பற்றி தான் பேசுகிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு இது செக்குலரிசம் தான் நம்மளோட கொள்கை. இன்னும் நிறையா இருக்குது, அதை நம்ம மாநாட்டில் சொல்லுவார். ஸோ மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பயங்கரமான ஒரு தமிழக அரசியல்லே ஒரு ஹிஸ்டாரிக்கல் டே,
ஒரு விஜய் ஃபேனாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் டே. ஸோ விஜய் ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய தமிழ் சினிமா நியூஸ் ப்ளஸ் இந்த மாதிரி விஜய் அரசியல் நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.